அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு கட்டிங்க்கு கூட கையில் காசு இல்லையா? வழக்கமாக யாராச்சும் வருவாங்க, இன்னைக்கு யாரையுமே காணுமையா? வெளியே போய் நின்று யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம். உள்ளத்தான் தெரிஞ்ச மூஞ்சி ஒன்றத்தையும் காணோம். A few moments later. ஆ, என்னது 500 நோட்டு கீழே கிடக்குது. எவனாச்சும் நூலை கட்டி விட்டு வேடிக்கை காட்டுறானா? சுற்றி முற்றி பார்க்கலாம். ஆஹா, யாருமே இல்லையேயா. கொஞ்சம் முன்னாடி தான் கட்டிங்க்கு காசு இல்லைன்னு புலம்பணும். இங்கே என்னடானா ஆஃப் அடிக்கிற அளவுக்கு 500 யாரோ அனாமத்தாக போட்டு போயிருக்காங்களே ஐயா. அமைக்கிட வேண்டியது தான். அப்பாடா, நோட்டை எடுத்துட்டு ஓரமாக வந்தாச்சு. ஒருவேளை செல்லாத நோட்டாக இருக்குமோ, இல்லை பாதி நோட்டாக இருக்குமோ? அப்பனே முருகா ஞான பண்டிதா, முழு நோட்டாக இருக்கணும். பிரித்து பார்ப்போம். முழு நோட்டு தான் ஐயா. சே, இந்த 500 தொலைச்சவன் ஒரு 5000 தொலைச்சிருக்கக்கூடாது. மாதம் முழுக்க வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமே. Later. அப்பாடா, தனி சேரில் உட்காந்தாச்சு. எப்பா சப்ளையரு, இங்கே வா. வந்துட்டேன் சார். என்ன சாப்பிட்றீங்க? ஒரு ஆஃப் எடுத்துட்டு வா. போ. சைடிஷ்னே ஆஃபை கொண்டு வாயா, அப்புறம் சொல்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா சொல்லுவாங்களா? போ. சைடிஷ் என்ன சொல்லலாம்? சிக்கன் ஃப்ரை. ஓகே ஓகே. A few moments later. அப்பாடா, சரக்கு வந்துருச்சு. போய் நல்ல பெப்பர் தூக்கலாக போட்டு ஒரு சிக்கன் ஃப்ரை எடுத்துட்டு வா. சீக்கிரம் எடுத்துட்டு வா. Later. என்னது, எதுப்புறம் வந்து ஒரு ஆள் உட்காடுறான்? என்னது, நம்மளையே குறு 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 குறுன்னு பார்க்குறான். ஒருவேளை கட்டிங்க்கு காசு எதுவும் கேட்பானோ? அம்மா, யோ ஏயா திடீர்னு அடிக்கிற? எப்பா, யோ கேட்டுக்கிட்டே இருக்கேன், அடிச்சுக்கிட்டே இருக்க. அவனை ஆஃப் அடிச்சுன்னு வச்சுக்க, உன்னை தூக்கி அடிச்சிருவேன். என்னது, எந்திரிச்சு வர்றான்? ஆஹா, சட்டப்பட்டனெல்லாம் கழட்டி விட்றானே. பிரதர், இப்போ என்ன பேசிட்டேன்னு எந்திரிச்சு வந்து உடம்பெல்லாம் இப்படி முறுக்கி காட்டுறீங்க. உடம்ப உள்ள வைங்க. என்னது, எதுவுமே பேச மாட்டேங்கிறான். ஆஹா, சரக்கையே பார்க்குறான். ஆஹா, நம்மளை அடித்தவன் நம்ம ஆஃபையும் எடுத்து அடிச்சிருவானோ? ஆஹா, வெளியில தான் அப்பப்போ ஒரு கிறுக்கன்ட்ட மாற்றமுன்னா இங்கேயும் மாட்டிக்கிட்டன ஐயா. பெப்பர் சிக்கன் வேற வர லேட் ஆகுது ஐயா. அம்மா, ஏங்க எதுக்குங்க நினச்சி அடிக்கிறீங்க? நினச்சேன், அடித்தேன். ஆமாம், அப்படி என்னத்தை நினச்சிங்க? ஏதாவது கட்டிங் வேணுமா? அம்மா, எப்பா, ஆஃப் அடிக்கிறதுக்குள்ளே நம்மளை அடித்து ஆஃப் பண்ணிடுவான் போல இருக்குது ஐயா. 500 கீழே கிடந்து எடுத்து இல்லை? ஆஹா, எடுத்து நீ அதை யார் பணம்னு கேட்டியா? ஆஹா, நம்ம பணம் எடுத்ததை பார்த்துருக்காயா. நாம தான் இவனை பார்க்காம வந்துட்டோம். ஆமாம், எடுத்தேன். இப்போ அதுக்கு என்ன? அதில் தான் ஆஃப் வாங்கி வச்சுட்டு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். போதுமா? அம்மா, யோ என்னமோ ஓன் வீட்டு பணத்தை தொலைச்ச மாதிரி பொசுக்கு பசுக்கு நடிக்கிற. பணம் என்னோடது தான்டா. ஆஹா, அதுதான் இந்த அடி அடிக்கிறானா? ஆஹா, 500 தொலைச்சதுக்கே இப்படி தின்னு கட்டுறானே. நாம் நினச்ச மாதிரி இவன் 5000 தொலைச்சிருந்தா நமக்கு பாடையே கட்டியிருப்பான் ஐயா. தெரியாமல் எடுத்துட்டேங்க. எடுத்த பணத்தில் தாங்க ஆஃபும் பெப்பர் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏண்டா, அடுத்தவன் காசில் உனக்கு ஆஃபும் பெப்பர் சிக்கனும் கேட்குதா? நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சி வருவீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. அதனால தான் ஆர்டர் பண்ணிட்டேன். நீ பணம் எடுத்தது கூட உன்னை மன்னிச்சிருவேண்டா. அப்பா, அது போதுங்க. ஆனால் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைலாக் விட்டியே, ஞாபகம் இருக்கா? என்ன டைலாக்கு? எனக்கு மறந்து போச்சு. அப்பா, ஞாபகம் வந்துருச்சுங்க, ஞாபகம் வந்துருச்சு. இந்த 500 தொலைச்சவன் ஒரு 5000 தொலைச்சிருந்தா ஒரு மாதத்துக்கு அப்பப்போ வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமேன்னு சொன்னேன். ஏண்டா, 500 தொலைச்சதுக்கு நான் 1000 குடிச்சிட்டு உக்காந்துருக்கேன். உனக்கு 5000 தொலைக்கணுமா? எப்பா, என்ன அடி அடிக்கிறாயா? ஏண்டா, நானே ராவாக அடிச்சிட்டு இருக்கேன், உனக்கு பெப்பர் சிக்கன் கேட்குதா? ஆஹா, உண்மையை சொன்னது தப்பாக போச்சு ஐயா. சார், பெப்பர் சிக்கன் ரெடி. ஆஹா, நேரங்காலம் தெரியாமல் பெப்பர் சிக்கனை கொண்டு வரானே ஐயா. பெப்பர் சிக்கனையே பார்க்குறானே ஐயா. ஒருவேளை தட்டி விட்டுருவானோ?
மரியாதையாக 2000 ரூபா பணத்தை வச்சுட்டு போ. என்னது 2000 ரூபாயா? ஏயா 500க்கு 1500 வட்டியா என்ன? நீ 5000 ரூபாய்க்கு ஆசைப்படையில் நான் 2000 ரூபாய்க்கு ஆசைப்படக்கூடாதா? எப்படியாவது பணத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆஹா, இவன் எங்கேயா இங்கே வந்தான்? கையில் மோதிரம் போட்டிருக்காரு பாருங்க, அது 2000 ரூபா தேரும். ஏப்பா 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 கரெக்டானப்பா. ஆஹா, மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டான் ஐயா. மோதிரம் 5000 ரூபா ஆச்சே. பணம் எடுத்தது இவன் தான்னு நீங்கள் சொல்லலைன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்காது. ரொம்ப தேங்க்ஸ். ஆஹா, இவன் தாயா பார்த்துட்டு தொலைச்ச ஆள் இவங்கிட்ட போட்டு கொடுத்து அவனை கூப்பிட்டு வந்து அவன் நம்மளை பொழந்து கட்டி மோதிரத்தோடு போயிட்டான் ஐயா. டிஷ்யூ ஏப்பா, அந்த ஆள் பணத்தை தொலைச்சான், அடித்தான், நீ எதுக்குப்பா அடிக்கிற? 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு அந்த ஆள் குடிச்சிருக்கான். 5000 ரூபா தொலைச்சிருந்தா டபுள் மடங்கா 10,000 ரூபாய்க்கு குடிச்சிருப்பான். இப்போ உங்ககிட்ட 20,000 ரூபா கேட்டிருப்பான். உன்னால் கொடுக்க முடியுமா? ஆஹா, நல்ல வேலைப்பா நீ வந்து பஞ்சாயத்து பண்ண, இல்லைன்னா அவன் என்ன அடிச்சே கொன்று இருப்பான். நான் ஒன்றும் உன்னை சும்மா காப்பாற்றலை. அதுக்கு கூலியாக இந்த ஆஃபையும் பெப்பர் சிக்கனையும் நான் எடுத்துக்கிறேன். ஆஹா, பணத்தை தொலைச்சவன் மோதிரத்தோடு போயிட்டான். பஞ்சாயத்து பண்ணவன் ஆஃபையும் பெப்பர் சிக்கனையும் எடுத்துகிட்டு போயிட்டானே ஐயா. எல்லாமே போச்சு ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.